ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து என்னோடய சேனலோட 3வது லாங் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கோட ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய எல்லா நாள் ரொட்டீனோ அப்படின்னு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து செக்ஷன் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. அப்படிங்கிறதுனால நான் டெய்லி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி தான் என்னமோ அதிசயமாக 7 மணிக்கு எழுந்திரிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சி பல்ல விளக்கிட்டு, ஸோ பெட்ஷீட்லாம் வந்து நம்மளோட லிக்விடை போட்டு நல்லா நுர வர அளவுக்கு தண்ணி திறந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து நல்லா ஊற வச்சாச்சு. ஸோ அம்மா வந்து அதை வந்து வாஷ் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ பெட்ஷீட்லாம் ஊற வச்சதுக்கப்புறம் ஏன்னா திடீர்னு நானே வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, என்னோடய டெலிவரி டைம்லையும் சரி, டெலிவரிக்கு அப்புறமும் சரி, என்னோடய உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சி. வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆகிடுச்சி. ஹேர்லெஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சி. அது இல்லாமல் மூஞ்சி வந்து ரொம்ப கேவலமாக மாறிடுச்சு. ஸோ நம்ம இனிமேட்டு வந்து ஸ்கின் கேர் பண்ணுறோம், ஹேர் கேர் பண்ணுறோம், அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்து நான் என்னை வந்து சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பால்கனியில் இருக்க வந்து செடி, கத்தாழை செடி, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வெத்தலை செடி இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அம்மா வெத்தலை செடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கே இருந்தோ அந்த மணத்தக்காளி விதையிலேருந்து அந்த மணத்தக்காளி செடி, இதில் வந்து தினமும் ஒரு 4 பழம் 5 பழம் விடுது. அது வந்து கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அது வந்து பழம், அது வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்களும் மணத்தக்காளி பழம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து கீழே வந்து மாமரம் இருக்குது. இந்த மாமரம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு காய் கூட அது விட்டதே இல்லை. இனிமேட்டு விடுமா அப்படின்னு தெரியல. சரி இருக்கட்டுமே, இலையாவது யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அது இருக்குது. அது எல்லாமே நல்லாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. நானும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ இந்த வீடியோன்னு எல்லா வீடியோவும் பார்த்து டான்ஸு, எக்ஸசைஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவும் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் ஆகி செக்ஷன் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. அப்படிங்கிறதுனால ஹெவியாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அதோட சைட் எஃபெக்ட் வந்துடும் அப்படிங்கிறதுனால வந்து எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு காலையில் இருந்துச்சுன்னா வீட்டில் செம்பருத்தி செடி இருக்குது. அதுலேருந்து ஒரு 4-5 செம்பருத்தி பூவை பிச்சுட்டு வந்து அதில் வந்து செம்பருத்தி டீ போட்டு சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2வது நாளில் வந்து டீ போட்டு குடிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு நாள் குடித்தேன். ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி 2வது நாளும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 4 பூவை எடுத்து அதோட இதெல்லாம் மட்டும் நல்லா பிச்சு எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு அதை நல்லா டிப் பண்ணி எடுத்து அந்த வாட்டரை வந்து கொஞ்சம் நிறையா ஹாட் வாட்டர் குடித்தா பரவாயில்ல, வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதனால் ஓரளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்து அது தனியாக வச்சுட்டு ஒரு கிளாஸில் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி இலையோட பெட்டல்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் நல்லா எடுத்து அதோடய எசன்ஸ்லாம் வர அளவுக்கு அதில் நல்லா டிப் பண்ணி விட்டு அந்த எசன்ஸை எடுத்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் நிறையா தண்ணியில் வந்து அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லெமனு, இந்த ஹனியில் வந்து வார்ம் வாட்டரில் போட்டு வெறும் வயிற்றில் குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் நிறையா பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, ஏன் அதையும் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதே தண்ணியில் வந்து எலுமிச்சப்பழம், தேன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் நாள் குடிக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நிறையா தண்ணியில் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம், ஒரு ஸ்பூன் வந்து தான் தேன் மிக்ஸ் பண்ணேன். ஸோ வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. சரி இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும், வெயிட் லாஸ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நல்லா மடக்குன்னு குடிக்காமல் கொஞ்சம் ஓரமாக உட்காந்து சிப் பண்ணி ஒரு 10 நிமிஷமாக அதை வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கும் செம்பருத்தி பூ கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக டீ போட்டு குடிச்சு பாருங்கள். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் வந்து முடி கொட்டுற பிரச்சனை, சீக்கிரமாக வெள்ளை முடி வருதில்ல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இது வந்து சால்வ் பண்ணுது. இந்த மாதிரி டீ போட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் இல்லை, வெறும் அந்த செம்பருத்தி இலையோட அந்த இதில் மட்டும் தினமும் ஒரு பூவோட இதில் வந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலே நமக்கு வந்து அந்த முடி கருமை பிரச்சனை இருக்காது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, சுகர் பிரச்சனை வராது. இந்த செம்பருத்தி டீலாம் வந்து செம்பருத்திலாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல நம்ம வந்து பவுடர்லாம் பண்ணி அதை காசு போட்டு வாங்குகிறோம். ஸோ வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமிக்கு தான் எப்படி வைப்போம், அந்த சாமிக்கு வச்சதுக்கப்புறம் அதை காஞ்சி போனதை எடுத்து அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரியும் பண்ணலாம். இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பூ கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கிறது, இல்லை அதை அப்படியே வெறுமனை சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நமக்கு வெயிட் லாஸ் பிரச்சனை, இதய பிரச்சனை, அப்புறம் ஒயிட் முடி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சரியாகும். அப்புறம் வந்து நம்ம சஷ்டி குட்டி வந்து குளிக்க வைக்கிறதுக்காக நான் வந்து கடல மாவு ப்ளஸ் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சைட் பை சைடில் வந்து நமக்கு வந்து ஹாட் வாட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்பி நல்லா வந்து ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் மசாஜ் பண்ணி கையை காலெல்லாம் நல்லா நீவி விட்டு விட்டேன். ஸோ நல்லா மசாஜ் பண்ணதுனால சாருக்கு வந்து சூப்பராக வந்து தூக்கம் வந்துடுச்சு. அதனால் தொட்டியில் போட்டு ஒரு 2 ஆட்டினோடனே சார் வந்து நல்லா தூங்கிட்டார். சரி தண்ணி காயிற வரைக்கும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்குள்ளே நமக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நானும் அங்கே இங்கே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி பார்த்தேன். எதுவும் டைம் பாஸ் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நபாட்டி இருந்துச்சு, வேஃபர் இருந்துச்சு. ஸோ அந்த வேஃபர் வந்து எனக்கு கண்ணில் பட்டுருச்சு. சரி அதை எடுத்து சாப்பிடுவோம், பசிக்குதே வேறு, தம்பி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வேஃபர் எடுத்து
அதுலேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பாப்பாக்காக வாங்கி வச்சுருக்கிறது. பாப்பா பார்த்தானே என்னை சாவடிச்சிருவா. சரி அவள் வரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நானும் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டு மிச்சத்தை வந்து பாப்பாக்காக வந்து நான் அதில் வச்சுட்டேன். இந்த வேஃபரில் வந்து எனக்கு வந்து சீஸ் போட்டிருந்தா சீஸ் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இதிலே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. ஸ்ட்ராபெரி, மேங்கோ, சீஸு, சாக்லேட்டு அப்படி இப்படி நிறைய ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் என்னோடய ஃபேவரட் வந்து சீஸ். உங்களோட ஃபேவரட் வேஃபர் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரோஸ் கலரில் பிங்க் கலரில் வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் பிங்க் கலர் தெரியுதா என்னன்னு தெரியல. சரி அதிகமாக சாப்பிட்டா பாப்பா வந்தால் திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்த இடத்த வந்து சாப்பிட்டதை வந்து தடையில்லாமல் அழிச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன். நான் 2 வேஃபர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து காஞ்சிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு தம்பிக்கு தேவையான பொருள்லாம் வந்து துண்டு, தம்பிக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து மைப்பொட்டு, இப்போ தம்பிக்கு வந்து டெய்லி கொடுக்குற டானிக்ஸ்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு ஊற்ற வச்சுருந்த சுடு தண்ணி எடுத்து வந்து பாத்ரூமில் ஊற்றிட்டேன். இப்போ தம்பிக்கு வந்து சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தொட்டிலில் தூங்கிட்டு இருந்த சஷ்டிக்குட்டி எடுத்துகிட்டு தம்பி வந்து நான் குளிப்பாட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். டெய்லி நம்ம சஷ்டிக்குட்டி வந்து எங்கள் அம்மா தான் குளிப்பாட்டுவாங்க. ஆனால் வந்து அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மசாஜ் பண்ணி அவனுக்கு அந்த ஆயில் ஊறுற அளவுக்கு வந்து நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் சரி நானே குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா ஒர்க் போனதுக்கப்புறம் நானே வந்து மெதுவாக அவனுக்கு நல்லா தூங்க வச்சுட்டு தண்ணியெலாம் வச்சு எடுத்துகிட்டு போய் குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். குளிப்பாட்டதுக்கப்புறம் சாருக்கு வந்து செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அவசரமாக மேக்கப்லாம் போட்டு கொடுக்க வேண்டிய டானிக்லாம் வந்து கொடுத்து முடிச்சுட்டு தொட்டியில் போட்டு 2 ஆட்டம் ஆட்டினதுக்கப்புறம் சார் நல்லா தூங்கிட்டார். குழந்தைங்களுக்கு எப்பவுமே குளித்ததுக்கப்புறம் தூங்குறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இப்படி தான் தூங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணியெலாம் வந்து துவைச்சி முடிச்சிருச்சு. சரி அப்படியே விட்டால் நாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொண்டாடி எடுத்து வச்சு மாடியில் போயிட்டு காய போட்டுட்டு வந்தாச்சு. மார்கழி மாதம் காலையில் எந்த டைமுக்கு குளிராக இருக்கோ அதே அளவு மத்தியான டைமில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ காயப்போட்ட துணிலாம் எப்படியும் 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக காஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்கின் கேருக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த மாவு எடுத்து நல்லா மஞ்சளை குழப்பி நல்லா பேய் மாதிரி அப்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இனிமேட்டு வந்து இதை டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். ஸ்கின் கேர்னால் பெருசாக எந்த ப்ராடக்ட்டும் வாங்கி நான் வந்து போட போகிறதில்ல. ஸோ எனக்கு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, மஞ்சள் இதை வச்சு தான் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஹேர் கேருக்கு வந்து நான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. சும்மா நான் வீட்டில் வச்சுருக்க ஆயிலை வந்து நான் டெய்லி அப்ளை பண்ண போகிறேன். அப்புறம் வீக்லி ட்வைஸ் வந்து நான் வந்து தலை குளிக்கும் போது அதை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தலை குளிக்க போகிறேன். இதுதான் வந்து என்னோடய ஹேர் கேரு. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து நான் பெருசாக அந்த ட்ரீட்மெண்ட் போகிறது, அதை சாப்பிட்றது இது சாப்பிட்றது அப்படின்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. வீட்டில் நான் எப்பயும் சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு காலையில் ஆனால் வெயிட் லாஸ்க்கு வந்து செம்பருத்தி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து க்ரீன் டீ குடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதோட வந்து லைட்டாக வாக்கிங், அதுக்கப்புறம் லைட்டாக ஆப்ஸு, ஒர்க் அவுட்ஸு அந்த மாதிரி மட்டும் இனிமேட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஒர்க் அவுட்டில் இப்படி இப்போ பண்ண முடியாது. இப்படி 1 மாதத்துக்கு நம்ம டீ, ஹாட் வாட்டர் அதை வச்சு தான் ஊட்டி ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுலேயே நமக்கு எவ்வளோ வெயிட் குறையுது, நமக்கு வந்து வெயிட் குறையணும் அப்படிங்கிறத விட வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து ப்ரெக்னன்சி இப்போ வந்து வந்த பெல்லி வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது. இன்னமும் ஒரு 5 மாதம் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை குறைக்கணும் தான் என்னோட வெயிட்டு. எனக்கு வெயிட் குறையலான்னு போயிட்டு போது எனக்கு வந்து அந்த வயிறு குறையணும், அதாவது தொப்பை குறையணும். அதுக்கப்புறம் அங்கங்கே மசில்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கணும். அதுதான் என்னோடய மோட்டிவ். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போது ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் என்னோடய வெயிட் வந்து 53 கிலோ. மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய வெயிட் வந்து 53 கிலோ. பாப்பா வயிற்றில் இருந்தப்போ ஒரு 5 மாதம் வரைக்குமே என்னோடய வெயிட் வந்து 53 கிலோவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாதம் ஒரு 1 கேஜி 2 கேஜியாக கெயின் தான் ஒரு 63 கிலோ, அதாவது 10 கிலோ வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியப்போ வந்து அதிகமாகிட்டேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 கிலோ மட்டும்தான் குறைஞ்சி ஒரு 60 கிலோவில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து மறுபடியும் செகண்ட் ப்ரெக்னன்சி. அந்த ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து என்னோடய வெயிட் வந்து 62-63 கிலோ இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சி எண்டில் வந்து என்னோடய வெயிட் வந்து 70 கிலோவாக, அதாவது 17 கிலோ 15 கிலோ பக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தம்பி சஷ்டிக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் என்னோடய வெயிட் வந்து 66 கிலோ இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படியாவது ஒரு 53 கிலோவுக்கு கொண்டு வர முடியலனாலும் ஒரு 60 கிலோ அந்த லெவலுக்காவது கொண்டு வந்துடணும். வெயிட்டு குறைஞ்சிடணும். அதே மாதிரி முன்னாடி இருக்கிற பெல்லியை வந்து குறைச்சிடணும். அதே மாதிரி முடியும் கொஞ்சமாவது வளர்த்தரணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வந்து உடனே வந்து வெயிட் குறையிற அளவுக்கு வந்து நான் வந்து எந்த எஃபெக்ட்டும் போடலை. ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு தான் வந்து நம்ம குறைக்க போகிறோம். அதனால எவ்வளோ நாள் ஆகுன்னு என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு 60 கிலோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டார்கெட் கூட சொல்ல முடியாது, ஆசைன்னு கூட சொல்லலாம்.
ஏன்னா வந்து நான் ஒரு 6-7 கிலோ பக்கம் குறைச்சோம்னாலே எனக்கு வந்து நல்லா உடம்பு குறைஞ்ச மாதிரி. இது வந்து என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் கிடையாது. ஏன்னா நான் போன நியூ இயர்க்கே வந்து இனிமேட்டு எந்த ரெசல்யூஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதனால இது வந்து நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஆகிடும். நம்ம ஏதாவது சாதிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நியூ இயருக்கு கிரெடிட் போயிடும். அதனால் வந்து நான் இது வந்து ஜனவரி 3 அன்னைக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய முடி கொஞ்சம் லாங்காக தான் இருந்துச்சு. கொட்டுறதும் ஓரளவுக்கு தான் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. தம்பி பிறந்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தாக வந்து நான் தான் கை காலை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் லாங்காக இருக்கேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து எலிவால் மாதிரி ரொம்ப சன்னமாக இருக்குது, மெலிசாக இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் முடி வளர்ந்துரும் அப்படி சொல்லிட்டு வந்து திமிர் எடுத்து அந்த கீழே இருந்த முடி, அதாவது எவ்வளோ முடி வந்து நான் கட் பண்ணிட்டேன். அதனால தான் முடி வந்து இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது. சரி இப்போவே நம்ம ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃபீட் பண்ணுறதுனால ஃபுட்டு வந்து அவனுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா ஃபுட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நம்ம முடி கொஞ்சம் வளர்ந்துரும், முடி கொஞ்சம் கேர் பண்ணோம்னா முடி நல்லா வளர்ந்துரும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து அதை இதையும் வாங்கிட்டு வந்து எண்ணெயில் போட்டு கலக்கி முடியை வந்து தேய்ச்சிட்ருக்கேன். ஒரு 2-3 மாதத்துல எப்படியும் முடி வளர்ந்துரும் தான் நினைக்கிறேன். ஒரு 6-7 மாதத்தில் வெயிட் லாஸ் பண்ணால் ஒரு 2-3 மாதத்துல முடி வளர்த்தணும், 1 மாதத்துல அழகாகணும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த ரெசல்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணுறது எப்போயுமே குளிச்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணுங்க. குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு போங்க. அப்போ தான் வந்து ஈவினிங் வரைக்கும் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சது. நான் குளிச்சுட்டேன். ஏன்னா இப்போயும் மணி 12 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வ்ளாக் எடுத்துருந்தா அது வந்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன் மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சு. நீங்கள் மார்னிங் வந்து வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க? என்ன மாதிரி தான் சோம்பேறியாக சுற்றிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.